வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோம்னா நம்ம வர்ஷினி கர்ப்பம் இது ஒரு பேரிடியா சுபத்ரா ஃபேமிலியில விழுது. ஒரு கட்டத்துல ராகவ ஓங்கி ஒன்று கொடுத்து இனி இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு வந்து சுபத்ரா வர்ஷினியோட துரத்தி விடுறாங்க. எனக்கு என்னை பொறுத்தவரையில் ஸ்ரீஜா தான் இந்த வீட்டு மருமக. நம்ம ராகவுக்கு சேரக்கூடிய எல்லா சொத்து பத்தும் இனி ஸ்ரீஜாவுக்கு தான் எழுதி வைக்க போறேன் அப்படின்னு வந்து ஒரு அதிரடியான முடிவை எடுக்கிறாங்க நம்ம சுபத்ரா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்துல நம்ம பார்க்க இருக்க நேரம் தாங்க. இசைக்கிட்ட வந்து நம்ம வர்ஷினி சொல்றாங்க, அக்கா எனக்கு தலை சுத்துது, வயத்தெல்லாம் புரட்டி புரட்டி இருக்கு, வாமிட் வர்றது மாதிரி இருக்கு, ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போவியா அப்படின்னு வந்து கேட்க நேரம் என்ன வர்ஷினி அப்படின்னு வந்து நம்ம இசை கேட்டு வர்ஷினியை வந்து கையோட ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் வந்து செக் பண்ணுறாங்க. அங்கே டாக்டர் பார்த்துக்கிட்டு இந்த பொண்ணோட சிம்டம் எல்லாம் பார்த்தா இந்த பொண்ணு கன்சீவாக இருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல நேரம், இல்லை டாக்டர் நான் வந்து கர்ப்பத்தடை மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படி இருக்கேன்னு, அதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த பாருங்க இந்த டேப்லெட்டை தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து தூக்கி காட்டுறாங்க. ஐயையோ இதை சாப்பிட்டா கன்சீவ் ஆகாதுன்னு யார் சொன்னாங்க, இது கர்ப்பத்தடை மாத்திரை இல்லை வைட்டமின் டேப்லெட் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்லிட்டு உண்மையிலே இந்த பொண்ணு பெர்க்னெண்டாக தான் இருக்குது. பெர்க்னெண்ட் கார்டு போட்டு பார்த்து கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அதிர்ச்சியில் இருக்காங்க. அக்கா இந்த குழந்தை எனக்கு வேண்டாம் அப்படின்னு வந்து அழிக்க முற்படாங்க நம்ம வர்ஷினி. என்னடி சொல்கிற, உனக்கு வயிற்றில் இருக்க குழந்தை இந்த வீட்டோட வாரிசு அப்படி இருக்க நேரம் இதை அழிக்கக்கூடாது அக்கா, கல்யாணம் ஆகாமல் பிள்ளை பெற்றுக்கிறது எவ்வளோ பெரிய அவமானம், எனக்கு அத்தையையும் அம்மாவையும் நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்குது, அவங்க முகத்தை பார்க்கறதுக்கே எனக்கு பிடிக்கல, நான் ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நீ வருத்தப்படாத, இதில் உனக்கு எந்த தப்பும் இல்லை, நீனும் ராகவும் பண்ணலை, ஒரு சூழ்நிலை தான் இப்படி அமைஞ்சிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம இசை வந்து இந்த பிள்ளையை எப்படி வந்து அத்தைகிட்ட எல்லாம் தெரியப்படுத்தணும்னு எனக்கு தெரியும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்ன, நான் வீட்டுக்கு நீ எப்படிக்கா எந்த மூஞ்சை வச்சு அம்மா முகத்தை பார்ப்பேன் அப்படின்னு வந்து நம்ம வர்ஷினி சொல்ல, அதெல்லாம் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து நம்ம இசை கூட்டிகிட்டு வராங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஸ்ரீஜா ஒரு கட்டத்தில் சுபத்ரா கிட்ட போட்டு உடைக்காங்க. சுபத்ரா, ராகவ் என் பிள்ளையே இல்லை, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய உரிமை அவனுக்கு இல்லை, வீட்டை விட்டு இப்போவுமே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ராகவை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இனி ராகவுக்கு வரக்கூடிய சொத்து பத்து எல்லாத்துக்கும் இந்த ஸ்ரீஜா தான் வந்து வாரிசு, ஸ்ரீஜாவுக்கு தான் உரிமை உண்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. நம்ம வர்ஷினி வந்து ராகவ் கையை பிடிச்சிக்கிட்டு அழுது கொண்டே வீட்டை விட்டு வெளியேறாங்க.